அண்ணாமலையார்கிட்ட போய் கும்பிட்டு தீபம் மேலே ஏற்றி, சாமி இதுக்கு மேலே எங்களுக்கு மழை வேணாம் அப்படின்னு, மழை வேண்டாம் சாமி, எங்களுக்கு இதெல்லாம் போதும், ரொம்ப நாங்கள் ஆனந்தம், நன்றி அண்ணாமலையாரேன்னு சொல்லி அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்கிறது வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு இதுக்கு மேலே மழை வேண்டாம் அப்படின்னு. அன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் மலையில் அண்ணாமலைக்கு அன்ற காலத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து தீபம் ஏற்றிட்டா அடுத்து 3 நாள்களில் மழை குறைஞ்சிடும், மழையே வராது சார். அவ்வளோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அந்த சத்தியத்துக்கு வந்து இயற்கை கட்டு. இப்போ வந்து நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றின 4 நாளைக்கு கழிச்சு தான் மழையே வருது, புயல் வருது சார். அன்னைக்கே மழை அப்படி பெய்யுது சார். உங்களுக்கு காலம் நான் உங்களோட இல்லைன்னு இறைவன் நான் உங்களோட இல்லைங்கிறது சொல்கிறாருல்ல. நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட போய் நீங்கள் கெஞ்சினா கூட நான் உங்களோட இல்லைடா, வருத்தத்தில் இருக்கேன்னு தான் அர்த்தம். ஆக நம்ம தான் நீதி நேர்மையெல்லாம் இன்னும் கொஞ்சம் கடைபிடிக்கணும். மக்கள் வந்து வெளிப்புற தோற்றத்துக்காக அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண, அண்ணாமலையாரை வந்து கும்பிடணும்னு நினச்சிங்கன்னா இயற்கையோடு வாழ்ந்தால் தான் நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட போகலாம். கொஞ்சம் செயற்கையாக போய் வாழ்க்கையையும் நெறிமுறைகள்லாம் மாற்றினீங்கன்னா அண்ணாமலையார் கையில் வரமாட்டார். அவர் அதில் ஒரு கதை இருக்குது. இங்கே ஆடி மாதத்தில் வந்து சித்திரை பங்குனி உத்திரத்துக்கு தவக்கோணம் இருந்ததில் மேல்மலையனூர் ஒரு ஊர். மேல்மலையனூரில் ஒரு அவதாரம் எடுக்கிற அம்பாள். அந்த அம்பாள் வந்து என்ன பண்ணுறா, ஒரு சாதாரண மீனவ சமுதாயம், அங்கே வந்து செம்படவர்னு பேர். இங்கே வந்து கடல் ஓரங்களில் வந்து பரதவர் மீனவர் அப்படிங்கிற சமுதாயம், உள்காட்டில் வந்து செம்படவர்னுப்பாங்க. உள்காட்டில் ஏரிகளில் மீன் பிடிச்சி ஊருக்கு பாதுகாத்து வைக்கிறது. அப்புறம் வந்து பங்குனி சித்திரையில் வந்து மீன் பிடித்தல், கிராமமாக இன்றைக்கி மீன் பிடிக்கிற எங்கள் ஊருக்கு வாங்கன்னு சொல்லி ஊருக்கு உங்களுக்கு தண்டரானா மேளம் போட்டு சொல்லி தமுக்கம் போட்டு சொல்லி எல்லாத்தையும் வரவழைச்சு அழகான மீன்பிடி விழா.